தொடர்ந்து மேலும் சில செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வரும் 8ஆம் தேதி வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன்கள் தள்ளுபடி, புதிய வேலைவாய்ப்பு, ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக பாஜக அறிவித்துள்ளது. தங்களது தேர்தல் அறிக்கை ஏழை மக்களின் முன்னேற்றத்தையும் நாட்டின் பாதுகாப்பையும் முன்னிறுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பாஜக கூறியுள்ளது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதை கண்டித்து அக்கட்சி தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். விஜயவாடாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் பிரதமர் மோடி உத்தரவின் பேரில் தெலுங்கு தேசம் கட்சியினரை மட்டும் குறிவைத்து சோதனை நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதேபோல் எதிர்க்கட்சிகளை மட்டும் குறிவைத்து சோதனை நடத்தப்படுவதாக கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மாநில நிதியமைச்சரும் நட்சத்திர தலைவருமான ஹிமந்தா பிஸ்வா சர்மா பரப்புரையின் பொழுது பாடலுக்கு நடனமாடியது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் பிஸ்வா தேஸ்பூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் பல்லாப் லோக்சன்தாஸுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாஜகவின் கீதம் இசைக்கப்பட்ட போது உற்சாக மிகுதியில் நடனமாடினார். பிரச்சாரத்தில் மாநில தலைவர்களுக்கான வரவேற்பு அமோகமாக இருப்பதாக பிஸ்வா கூறினார். பீகாரின் பேகுசராய் மாவட்டத்தில் நடந்த கோர சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள கோரியா என்ற இடத்தில் இந்த விபத்து நேரிட்டது. அதிவேகமாக வந்த லாரி கூட்டமாக நின்றிருந்தவர்கள் மீது மோதியுள்ளது. இதில் பலர் படுகாயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. விபத்து நடந்த இடத்தில் உள்ளூர் மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக கெட்டுப்போன ரத்தம் ஏற்றி கர்ப்பிணிகள் உயிரிழந்த விவகாரம் பற்றி விசாரிக்க வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைகளில் கடந்த 4 மாதங்களாக கெட்டுப்போன ரத்தம் ஏற்றி 15க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டதை தொடர்ந்து இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கர்ப்பிணிகள் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க வல்லுநர் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் உதவி மருத்துவ பணிகள் இயக்குநர் ஹரிசுந்தரி, இரத்த மாற்று சிகிச்சை வல்லுநர் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவர் இடம்பெற்றுள்ளனர். சென்னை அம்பத்தூர் அருகே கொரட்டூரில் சிவபிரகாசம் என்பவரிடம் வருமான வரித்துறையினர் என கூறி பணம், நகைகளை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவபிரகாசத்தின் இல்லத்திற்கு காரில் கடந்த செவ்வாய்க்கிழமை வந்த 4 பேர் கொண்ட கும்பல் 3 லட்சம் ரூபாய் பணம், வீட்டு பத்திரம் என அனைத்தையும் அள்ளிச் சென்றனர். அசோக் என்ற பெயரில் அடையாள அட்டையை காட்டி இந்த கும்பல் கொள்ளையடித்தது. வருமான வரித்துறை அலுவலகத்தில் விசாரித்ததில் அந்த பெயரில் யாரும் இல்லை என்று தெரிய வந்தது. புகாரின் பேரில் கொரட்டூர் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கார் எண்ணை வைத்து விசாரித்தனர். அது வாடகை கார் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட முருகன், சந்திரகுமார், தீனதயாளன் ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் புழல் சிறையில் அடைத்தனர். இதில் தொடர்புடைய ஒருவர் தலைமறைவாக உள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டார். சாமானிய மக்களை அதிகம் பாதிக்கும் பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும், தற்போதுள்ள நிதி ஆயோக் அமைப்பிற்கு பதிலாக திட்டக்குழுவை மீண்டும் கொண்டுவருதல், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுதல் உள்ளிட்டவை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான அமைச்சர்களிடம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஊழலை முற்றிலும் நீக்கும் விதமாக பலம் வாய்ந்த அமைப்பாக லோக் ஆயுக்தாவை உருவாக்க வேண்டும் என்றும் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பாலசமுத்திரத்தில் குடிபோதையில் தகராறு செய்த அண்ணனை கொலை செய்த தம்பியை போலீசார் கைது செய்தனர். பார்த்திபன் என்பவர் மதுபோதையில் தாய் கௌரியிடம் தகராறு செய்துள்ளார். அப்பொழுது கத்தியை எடுத்து கீறியதில் கௌரிக்கு காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கத்தியை பிடிக்க தம்பி நவரசன் முயன்றார். ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. கத்தியை பறிக்க முயன்றபோது கழுத்தில் கத்திப்பட்டு படுகாயமடைந்த பார்த்திபன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனையடுத்து நவரசனை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த மாணவநல்லூர் முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பெண்கள் விரதமிருந்து தாம்பூலத்தில் பல வகையான மலர்களை தலையில் சுமந்துபடி எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். இந்த கோவிலின் சித்திரை திருவிழா தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி கிடந்த கழிவு நீரில் மூதாட்டி ஒருவர் குளித்த சம்பவம் காண்போரை
கண்கலங்கச் செய்தது. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட மூதாட்டி குளம் போல் தேங்கி நின்ற நீரில் உடலை சுத்தம் செய்ய முயன்றார். அருகில் இருந்த பலர் அழைத்தும் மூதாட்டி அதே தண்ணீரில் சுத்தம் செய்ய முயன்றார். ஆதரவற்ற முதியோரை முதியோர் இல்லங்களில் பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த அரசு மருத்துவமனையில் திருவாரூர், நாகை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் சிறையில் உள்ள 360 இந்திய மீனவர்களை விடுவிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. நல்லெண்ண அடிப்படையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் முகமது தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களை அனுப்பும் பணி வரும் திங்கட்கிழமை துவங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் 347 பேர் சிறை கைதிகளாக உள்ளதாகவும் அந்த அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் இந்தியாவை சேர்ந்த 537 பேர் கைதிகளாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து விடுவிக்கப்படும் இந்தியர்களை வாகா எல்லையில் திங்களன்று ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் முகமது தெரிவித்துள்ளார்.